நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதிகளுடனான முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி தொகுதி மறுசீரமைப்பை அனைத்து மாநிலங்களையும் கலந்தாலோசித்து மேற்கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற தொகுதிகளின் மறுசீரமைப்பை மேலும் 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தில் தேவையான திருத்தங்களை மத்திய அரசு செய்ய வேண்டும். அந்தந்த மாநில சட்டமன்றத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றி அதனை மத்திய அரசிற்கு தெரிவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கடந்த கால தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் வரலாற்றையும் அதன் விளைவுகளையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களுக்கு தமிழ்நாட்டின் அடையாளங்களை பறைசாற்றும் விதமாக சிறப்பு பரிசு பெட்டகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். அந்த பரிசு பெட்டகத்தில் பத்தமடை பாய், தோடர்களின் சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, ஊட்டி வர்க்கி, கன்னியாகுமரி கிராம்பு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் பூண்டு ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை தீர்மானிக்க கூடாது என ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் காணொலி காட்சி வழியாக பேசிய அவர், தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் விட்டிருந்தால் நாடு பெரும் பிரச்சினையை எதிர்கொண்டிருக்கும் என்று தெரிவித்தார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை தீர்மானிக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படுவது நியாயமாகவும் சமமாகவும் இருக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார்.